அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்கு உள்ளான நிலையில் நாடு முழுவதும் கடந்த 50 ஆண்டுகளில் நடந்த மோசமான விமான விபத்துகள் குறித்து தற்போது பார்க்கலாம். விமானம் புறப்பட்ட 5 நிமிடத்தில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது. இது கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்தாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 737-800 விமானம் தரையிறங்க முயன்றபோது கடும் மழை மற்றும் குறைந்த வெளிச்சம் காரணமாக ஓடுபாதையை தாண்டி 30 அடி பள்ளத்தில் விழுந்து 2ஆக உடைந்தது. இந்த விபத்தில் 2 விமானிகள் உட்பட 21 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடந்த 2010ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி 166 பயணிகளுடன் துபாயிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 737-800 விமானம் தரை இறங்க முயன்றபோது சரியான இடத்தில் நிற்க முடியாமல் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 158 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இதேபோல் கடந்த 1998ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி 55 பேருடன் பீகார் மாநிலம் பாட்னாவில் தரையிறங்க முற்பட்ட அலையன்ஸ் ஏர்ஃபிளைட் நிறுவனத்தின் போயிங் 737-2A8 விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விமான நிலையத்தின் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் தரையில் இருந்த 5 பேர் உட்பட 60 பேர் பலியாகினர். கடந்த 1996ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி ஹரியானா மாநிலம் சர்க்கி தாத்ரி பகுதியில் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் 763 விமானம் மற்றும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் 1907 விமானம் ஆகியவை தொடர்பு கோளாறு மற்றும் உயர அறிவுறுத்தல்களை மீறியதால் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் 2 விமானங்களிலும் பயணித்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் என 349 பேர் உயிரிழந்தனர். கடந்த 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி 118 பேருடன் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் இருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் 737-2A8 விமானம் எதிர்பாராத விதமாக ஓடுபாதையில் நுழைந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தால் தீப்பிடித்து எரிந்த விமானத்தில் சிக்கி 55 பேர் இறந்த நிலையில் மற்றவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். கடந்த 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி 146 பயணிகளுடன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தரை இறங்க முயன்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் A320 விமானம் முன்கூட்டியே தரை இறங்கி விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உட்பட 92 பேர் உயிரிழந்தனர். கடந்த 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி 135 பேருடன் குஜராத் மாநிலம் அகமதாபாத் வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் 737 விமானம் தரை இறங்க முற்பட்ட போது போதிய வெளிச்சமின்மையால் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 133 பேர் உயிரிழந்தனர். 2 படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். இதேபோல் கடந்த 1978ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்து 213 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 747 விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே திரும்ப முற்பட்டு இயந்திர கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து அரபிக்கடல் பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த பயணிகள், பணியாளர்கள் என அனைவரும் உயிரிழந்தனர்.